ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா மதுரை KK நகர்ல இருக்கிற ஸ்ரீ கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல்ல படிக்கிற ஆருத்ரான்ற 4 வயசு குழந்தை அந்த கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல்ல இருந்த 12 அடி ஆழமான வாட்டர் டேங்க்ல விழுந்து இறந்திருக்காங்க. இத கேட்கும் போதே அவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்குக்கு போறதுனால அவங்களுடைய குழந்தைய பாத்துக்க முடியாம தான் இந்த மாதிரியான கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல்ல அவங்களுடைய குழந்தைய சேஃபா பாத்துப்பாங்கன்னு நம்பி தான் சேர்க்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளீன் பண்றதுக்காக ஓபன் பண்ண வாட்டர் டேங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதை மூடாம அலட்சியமா விட்டதுனால அநியாயமா ஒரு சின்ன குழந்தையோட உயிர் போயிருக்கு. இந்த அளவுக்கு அலட்சியமா இருந்த அந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்டையும் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த 4 டீச்சர்ஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூலையும் சீல் வச்சு மூடிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஆல்ரெடி விழுப்புரம் சென்ட் மேரி ஸ்கூல்ல செப்டி டேங்க்ல விழுந்து இறந்து போன UKG படிச்சுட்டு இருந்த லியா லட்சுமி பாப்பாவுடைய இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பாப்பாக்கே இப்ப வரைக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. இந்த பாப்பாவுக்கு ஆச்சு ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம்.